நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் செலவு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். பல காரணங்களுக்காகவும் பல காரியங்களுக்காகவும் நம் கையில் உள்ள பணமானது விரைய செலவாகிறதும் சரி, நல்ல செலவாகிறதும் சரி, கையை விட்டு பணம் கரையிறது தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட வந்த பணத்தை அப்படியே எப்படி தக்க வச்சுக்கிறது, அல்லது என்கிட்ட பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது, எனக்கு பல மடங்கு பணம் பெருகணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது நம்ம மூதாதையர்கள் கடைபிடித்த முறை தான் அப்படின்ட்டே சொல்லலாம். என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வீட்டில் கற்பூரம் ஏற்றுறது அப்படிங்கிறது. ஆனால் அதையும் தாண்டி பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் நாட்டு மருந்து கடைகள்லாம் போய் கேட்டிங்கன்னா இந்த பச்சை கற்பூரமானது கிடைக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு முறைக்கு உட்படுத்தி நம்ம வீட்டில் வச்சு பூஜை செய்யும் பொழுது கட்டாயம் நம்ம வீட்டில் பணப்பெருக்கம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை ஒரு 50 கிராமோ அல்லது 100 கிராமோ நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அது இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிறதோ இவ்வளோ தான் வைக்கணுங்கிறதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. சரி, இப்போ வாங்கிக்கிறோம் அப்படிங்கும்போது வீட்டில் சிகப்பு கலர் பட்டு துணி அல்லது பச்சை கலர் பட்டு துணி, பெரும்பாலும் இதில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணி ரொம்ப முக்கியம். சாதாரண சிவப்பு துணியை பயன்படுத்தலாமா அப்படின்னா அதை பயன்படுத்த முடியாதவர்கள் சாதாரண சிவப்பு துணியை பயன்படுத்திக்கோங்க, அதுலேயும் எதுவும் தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் முடிஞ்சளவுக்கு சிகப்பு கலர் பட்டு துணியை வாங்கிக்கிட்டு ஒரு சதுரமாக அதை வெட்டிக்குங்க. ஒரு குறிப்பிட்ட அளவில் வெட்டிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. அது செவ்வகமாக போச்சு, ரவுண்டாக போச்சு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த துணியை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வாங்கின பச்சை கற்பூரம் 50 கிராம் வாங்கினீங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டு கூட 2 ஏலக்காயை போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த துணியை நல்லா மடித்து ஒரு கயிறில் கொண்டு கட்டிடலாம், அதாவது மஞ்சள் நூல் கொண்டு கட்டிடலான்னு வச்சுக்கோங்களேன். அல்லது கட்டாமல் அப்படியே வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் பூஜை அறையில் இதை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் இதுக்கு பண்ணிவிட்டு, அதாவது தூப தீபமெல்லாம் காமிச்சிட்டு உங்கள் பணப்பெட்டியோ அல்லது நகைப்பெட்டியோ அல்லது கல்லா பெட்டியோ எந்த இடத்துல உங்கள் வீட்டில் பணம் அதிகமாக புழங்குதோ அந்த இடத்துல இதை கொண்டு போய் வைக்கணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இது வரல நான் வச்சதே இல்லைங்க, இனிமேல் தான் இதை நான் முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எப்போ வைக்கலான்னா அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த முறையை நீங்கள் கடைபிடிக்கலாம். அப்போ உங்களுக்கு செல்வம் சேர்றது கண்டிப்பாக கூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வகையில் நகையாக பெருகலாம் அல்லது பணமாக பெருகலாம், எப்படி வேணாலும் பெருகும். இது அடுத்த வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் மாற்றணும் கட்டாயம். அந்த பச்சை கற்பூரம் முன்னாடி இருந்ததுக்கு பதிலாக இப்போ புதுசாக பச்சை கற்பூரத்தை வைக்கணும். உள்ள 2 ஏலக்காயை வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே நல்ல முன்னேற்றமானது தென்படும். சில பேர் சிகப்பை பயன்படுத்த வேண்டாம்னு நினைப்பாங்க, அவங்க பச்சை நிற துணியிலையும் இதை பயன்படுத்தலாம், எந்த தப்புமே கிடையாது. இப்போ இதை அடுத்த வெள்ளிக்கிழமையில் மாற்றலான்னு சொன்னோம் இல்லைங்களா, பச்சை கற்பூரத்தை மாற்றிடுறோம். அப்போ பழைய பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே வரும். அதை பெரும்பாலும் ஒன்று தண்ணீரில் கரைச்சி மரத்துக்கு ஊற்றிடுங்க, அதுதான் சிறந்ததாக இருக்கும். எங்கேயும் காலில் மிதிப்படுறப்ப அடியெல்லாம் கீழே போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடாதீங்க. ஏன்னா அது லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருளாக கருதப்படுது. அதனால தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க, கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும், கண்கூடாக நீங்கள் காண முடியும். இந்த இடத்துல நம்ம ஒரு குறிப்பிட்டு சொல்லணும், இப்போ பணத்தை பெருக்கிற முறை அல்லது பணத்தை பாதுகாக்கும் முறை அப்படின்ட்டு ஒரு சில தகவல்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா இதை மட்டும் செஞ்சால் வீட்டுக்கு பணமானது தேடி வராது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. பணத்தை பெருக்குவதற்கான வழியை இது கட்டாயம் ஏற்படுத்தி தரும். உங்களது உடல் உழைப்பிற்கு தகுந்தவாறு தான் இறைவன் கூலி தருவார் அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்குங்க. திடீர்னு அதிர்ஷ்டம் கொட்டும், அது மூலிமா நம்ம பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த முறையை பயன்படுத்துகிறவங்களுக்கு கட்டாயம் அது பலனளிக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. கடின உழைப்பாளிகள், நேர்மையாக சம்பாதிப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த முறையானது கட்டாயம் அவர்களை கை தூக்கிவிடும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லக்கூடிய ஒன்றா இங்கே இருக்குது. நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.